குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 26/5/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று மாலை 6:28 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் காலை 11:04 வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இன்று காலை 8:57 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் மாலை 6:28 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணா. அமிர்தாதி யோகம் காலை 11:04 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் கிருத்திகை மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் இல்லாமல் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தினா எல்லாருக்கும் தெரியும், விநாயக பெருமானை வணங்குவது. இந்த சதுர்த்தி நாளில் நாம் விநாயக பெருமானை வணங்கி வந்தால் சங்கடங்கள் அத்தனையும் நீங்கும். அதுவும் 9 தேங்காய் வாங்கி தலையை சுற்றி உடைச்சோம் அப்படின்னு சொன்னா, இருக்கிற வேலை பிரச்சனையா, வேலையில் தடையா, வியாபாரத்தில் தடையா, இதை உடைச்சால் நன்மையாக இருக்கும். இன்றைய தினம் விநாயக பெருமானையும் பைரவரையும் எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள். இன்று கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும், அது கூட வசம்பும் வச்சு கொண்டு செல்லுங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம நிறைய பேருக்கு திருஷ்டி தோஷம் நிறைய இருக்கும். இந்த திருஷ்டி தோஷத்துக்கு நிறைய பேர் இந்த கை கால் வலி, கால் வலி இப்படி இருக்கிறவங்களாம் கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறு கட்டுறதுனால அறிவியல் ரீதியா என்ன உண்மை அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் அங்காரகனும் ராகு பகவானும், மேஷத்தில் புத பகவான். சரி, இப்பொழுது கயிறு கட்டுவதில், அதாவது கருப்பு கயிறு கட்டுவதில் இருக்கும் அறிவியல் உண்மை அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கையில கயிறு கட்டிப்பாங்க, காலில் கயிறு கட்டிப்பாங்க, இல்லைன்னா கழுத்துல கயிறு கட்டுவாங்க. இது இந்து மதத்தை சார்ந்த எல்லாருமே கையில கயிறு கட்டி இருப்பது வழக்கம். இது நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்பித்து சொல்லி வைத்து சென்ற பழக்க வழக்கங்களில் கயிறு கட்டுவதும் ஒரு பழக்கம். இந்த பழக்க வழக்கங்களை அப்படியே நம்ம பின்பற்றி வருகிறோம் இல்லையா? இதுவரைக்கும் நிறைய பேர் கோயிலுக்கு போனா கூட கையில கொஞ்சம் கயிறு கட்டுங்கன்னுவாங்க. இந்த கயிற்றுக்கு பின்னாடி மறைந்திருக்கும் அறிவியல் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாமா? சரி, கயிறுல நிறைய விதங்கள் இருக்கு. மஞ்சள் இருக்கு, கருப்பு இருக்கு, சிவப்பு இருக்கு, நிறைய நிறத்துல இருக்கு, இல்ல மல்டி கலர்ல கயிறும் இருக்கு. ஆனா பெரும்பாலான மக்கள் ஒன்று கருப்பு இல்லைன்னா சிகப்பு கட்டுவாங்க. ஆனா கருப்பு கயிறு தான் அதிகமா கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, இத்தனைக்கும் இந்த கருப்பு கயிறு சில பேருக்கு பிடிக்காது, பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா விரும்பவும் மாட்டாங்க. அந்த நிறவுடைய பலரும் வாங்கவும் மாட்டாங்க, ஏன்னா சில பேருக்கு கருப்பு பிடிக்காது. ஆனா இந்த கருப்பு ஏன் பிடிக்காது அப்படின்னு சொன்னால், கருப்பு உடைய கூட சில பேர் போடவே மாட்டாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அது துக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவது அப்படின்னு வழக்கமா வச்சுட்டாங்க. ஆனா ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது
இது போன்ற கருப்பு கயிறு கட்டுவது நம்மளை தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து நம்மளை காக்கும். அந்த தன்மை கொண்டவைதான் இந்த கருப்பு கயிறு. வெறும் கயிறு மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெள்ளி, செம்பு, தங்கம் இந்த நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப காப்பு செய்து இதை சில பேர் அணிஞ்சுப்பாங்க. இது ஒரு கவசமாவே வச்சுப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதை தவிர பட்டு, தர்பை, அருகம்புல் இந்த மாதிரி பட்டு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்பை, அருகம்புல் இது மூன்றும் கயிறாக திரித்து கையில் அணிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரக்கூடியது. நிறைய பேர் அந்த காலத்துலலாம் இந்த காப்பு மாதிரி ஐம்பொன்ல செஞ்சுட்டு அதில் ஹோல்ஸ் வைப்பாங்க. அந்த ஹோல்ஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த தர்பையும் அருகம்புல்லையும் பட்டு நூலையும் அது உள்ள திரிச்சு அது உள்ள போட்டு ஒரு அந்த காப்புக்கு மூடி மாதிரி போட்டுப்பாங்க. அந்த காலத்துலலாம் அது செஞ்சு போட்டு, ஆனால் யாருக்கும் தெரியாது அது உள்ள என்ன இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒரு அதீதமான சக்தி உண்டு. இப்போ மீண்டும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் அதை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தியும். ஏன் இதை மூன்றையும் கயிறாக திரித்து கையில் அணிந்து கொள்கிறார்கள் என்றால், அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இவை மூன்றும் மந்திர ஒளியில் இருந்து உருவாகும் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால கருப்பு கயிறை விட இதை மாதிரி செஞ்சு நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திரிச்சு கையில கட்டிக்கோங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். திருஷ்டி தோஷம், செய்வினை தோஷம், இல்லை ஏதாவது பிரேதத்தினுடைய எதிர்ப்பாடு இதெல்லாம் தாங்க. ஏன்னா அருகம்புல்லுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதை விட தர்பை புல்லுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சக்தி உண்டு. எந்த ஒரு தீய வினையும் சரி தீய சக்தியும் சரி கிட்ட அண்ட விடாது அந்த அளவுக்கு அதுக்கு. ஏன்னா மந்திர ஒளியிலிருந்து உருவாகக்கூடிய அதிர்வலியை ஈர்க்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்குன்னா அது எப்பேற்பட்டதாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி கயிறை நாம் கையில் கட்டி கொண்டு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக இந்த மந்திரத்திற்கான முழு பலனையும் நம்மால் பெற முடியும். அதோடு நவக்கிரக கதிர்வீச்சுகளையும் இது போன்ற கயிறுகளும் காப்புகளும் ஈர்க்கும் தன்மை கொண்டது. கருப்பு கயிறு மனதில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இது போன்ற இந்த கயிறை அணிவதற்கு ஒரு சில வழிமுறைகளும் உள்ளது. இத்தகைய காப்பு கயிறை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிவதுதான் சிறப்பு. கைகளில், கால்களில், இடுப்பில், கழுத்தில் என்று ஏதாவது ஒரு இடத்தில் கருப்பு கயிறு அணிவது வழக்கம். அதுபோன்று கருப்பு கயிறு காலில் கட்டிக்கொள்வதால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெருங்காது. அது மட்டுமல்ல, நம் எதிரிகள் அல்லது நம் வளர்ச்சியை பிடிக்காதவர்களால் வைக்கப்படும் செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற துஷ்ட சக்திகளிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய சக்தி இந்த கயிறுக்கு உண்டு. அதே போல இந்த தர்பை பில்லு, பட்டு நூல், அருகம்பில் மூன்றையும் சேர்த்து கயிறாக திரித்து கட்டி கொண்டாலும் இப்பேற்பட்ட கெடுபலன் தரக்கூடிய கண் திருஷ்டியும் அண்டவே அண்டாது. அது மட்டும் அல்லாமல் சனி பகவானின் கெடுபலன் பார்வை வேகத்தை இந்த கருப்பு கயிறு கட்டுப்படுத்தும். இந்த கருப்பு கயிறு கட்டும் போது அந்த கயிற்றில் 9 முடிச்சுகள் போடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை உச்சரிக்கலாம். அப்படி இல்லையா, ஓம் சிவாய நம, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உச்சரிச்சு அந்த முடிச்சியை போடலாம். கருப்பு கயிறு கட்டி கொள்பவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டி கொள்வது நன்மை, அல்லது நண்பகல் 12 மணிக்கு கட்டி கொள்வது மிகவும் நல்லது. சனிக்கிழமைகளில் இந்த கயிறை கட்டி கொள்வது மிகவும் விசேஷமானது. இந்த கருப்பு கயிற்றை கட்டி கொள்வதால்
நாம் அறியாமல் நமக்கு விபத்து ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கும் உடலை. உடல் ஆரோக்கிய கோளாறு உள்ளவர்கள் அனுமன் கோயில் வைத்து கட்டிக்கொண்டால் நலம் பெறலாம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கயிறை கழற்றி நீர்நிலைகளில் போட்டு புதிய கயிறு அணிந்து கொள்ளலாம். இதை செய்து பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் காலையில் இருக்கு. அதுவும் சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மதியம் வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்கு. அதனால மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய ஒரு நட்சத்திரம். அதனால இன்றைய நாள் இதை செஞ்சு பாருங்க. அதே போல அப்படி இந்த தர்பை, அருகம்பில், பட்டுநூல் இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் அது கயிறா திரித்து நீங்கள் அதுக்கு மேலே கூட அந்த நூலை மாதிரி சுற்றி கட்டிக்கலாம். ஏன்னா வெறும் இதுவாக நீங்கள் பட்டு நூல் சுற்றி கட்டும்போது சில நேரத்தில் தண்ணியில் அது பட மக்கி போயிடும். அதனால் அது காப்பு மாதிரி செஞ்சு அந்த காப்புக்குள்ளே போட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். செய்து பாருங்கள், நன்றாக இருக்கும். தீய சக்தியும் அண்டாது, எதிரிகள் தொல்லை இருக்காது முதல்ல. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், தேவைப்பட்டால் எங்களுடைய மடத்துல இருந்து அது கொடுக்கப்படும். அதுக்கு எவ்வளோ சார்ஜுன்றத குருநாதரை கேட்டு நான் சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? சரி, நம்ம 12 ராசிக்கான பொது பலனை என்னவென்று அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். கலை துறையில் இருப்பவர்கள், கலை பணிகளில் இருப்பவர்கள் அலட்சியங்களுடன் செயல்படுவதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் அரசு வழியில சாதகமான சூழல்லாம் ஏற்பட, வியாபாரத்தில் மேன்மை ஏற்பட, உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்துங்க. எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிசயம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். பங்கு உங்களுடைய தொழில் ரீதியான பங்குதாரர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய முயற்சியில கவனம் தேவை. கடன் விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு ஒரு சில விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இன்றைய நாள் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்க வேலைக்கு போகும்போது லேப்டாப்பு, செல்போனு, விலையுயர்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது கவனத்தோடு இருங்க. விநாயகப் பெருமானை இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கை, அதாவது நவீன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், சேர்க்கை ஏற்படும். அதாவது உங்களுக்கு இருக்கின்ற
தடைகளை எல்லாம் முறியடித்து நினைத்த செயலை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தருணம் இன்னைக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் கோபதாபங்கள் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். மனதை சில நிகழ்வுகள் உறுத்திய சில கவலைகள் அத்தனையும் மறையக்கூடிய ஒரு தன்மை. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறையும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். அலுவலகத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் காரிய அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்டம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் சிக்கல்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் மன பக்குவம் உண்டாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில தெளிவுகள் ஏற்படும். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும். வீடு மனை விற்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பெருமையோடு இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன பக்குவம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். புதிய வேலைக்கான உதவிகரம் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். தாயின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம். வெளியூரில் இருந்து சாதகமான செய்திகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில சுப விரயங்கள் ஏற்படும். படிப்புக்காக கூட இருக்கலாம். வெளிவட்டார தொடர்புகள் மேம்படும். கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையான ஒரு நாள். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. சுப பேச்சு வார்த்தைகள் நடக்கும். அது இனிதே நடைபெறும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு அமைதியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக அமையும். உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய பழைய நினைவுகளால் மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும். அதையெல்லாம் ஒதுக்கி வைங்க. எது நினைச்சாலும் எல்லாருக்குமே அந்த குழப்பத்தை தான் கொடுக்கும். எதுவும் நினைக்காதீங்க, நல்லதே நினையுங்கள். உத்தியோகத்தில் ஒரு புதுவிதமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாள். அதே போல இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும். தொழில நல்ல ஒரு வெற்றியும் லாபமும் ஏற்படும். பண வரவு நன்றாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள்லாம் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மீதான இருந்து வந்த தேவையற்ற விமர்சனங்கள் எல்லாம் விலகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. நண்பர்கள் மத்தியில செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உயரும். மனதளவில் எதிர்காலம் சார்ந்த ஒரு தெளிவான முடிவுகள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு உங்க மனதில் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீங்க. உங்கள் செயல்களின் அறிவாற்றால் வெளிப்படும் முக்கியமான விவாகரத்தில் முடிவெடுப்பதில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் வந்து அமர்ந்திருப்பதால் பெண்களால் சில தொல்லைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சங்கடங்களும் ஏற்படும். தெளிவா இன்னைக்கு இருங்க. இதையெல்லாம் அப்படி ஓரமா ஒதுக்கிட்டு மனசுல ஒரு தெளிவை வச்சிங்கன்னா இன்றைய நாள் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு ஏற்படும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருப்பார்கள். உங்களுடைய சகோதர வழியிலையும் சரி, உங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமா இருக்கணும். மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திட்டமிட்ட சில வேலையில தாமதங்கள் ஏற்படும். விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும். அதே சமயத்துல ஒரு சில பொருட்களை வச்சுட்டு மறந்துடாதீங்க. பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் வேகம் இல்லாமல் வேகத்தை கட்டுப்படுத்தி சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். வேலையாட்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளி உணவுகளை எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. அதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் இதையெல்லாம் செய்தால் இன்பம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனசிற்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு வந்து சேரும். உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. உங்களிட வேலை பார்ப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ரசனை தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் நிறைவேறும். திடீர் பயணங்களால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். திட்டமிட்ட வேலையில புதிய அனுபவம் ஏற்படும். மக்கள் சேவையில் கவனம் தேவை. நற்செயல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல பூர்வீக சொத்துல இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. தந்தை வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 7 நாட்டு சனி, 12ல் சனி, விரயங்கள் ஏற்படும். அதுவும் மருத்துவ விரயங்கள் ஏற்படும். கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதெல்லாம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் தடைகளெல்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.